ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாய் துர்நாற்றத்தை நீக்கக்கூடியதும், மஞ்சள் கறைய போக்கக்கூடியதுமான ஒரு ஓரல் கேர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் சியா விதைகள் 1 ஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன், வெதுவெதுப்பான தண்ணீர் 1 டம்ளர். இதை எப்படி செய்யலாம்னு செய்முறையை பார்ப்போம். சியா விதைகளை 1 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு இரவு வரைக்கும் ஊற வைக்கணும். அதுக்கடுத்து இளஞ்சூடான தண்ணீர்ல அதை கலந்து எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது இது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை அளிக்குது. அது என்னென்ன நன்மைகள்ன்றத பார்ப்போம். இதை சர்க்கரை நோயாளிகள் குடிக்கிறப்ப தேனை தவிர்க்கிறது நல்லது. இனிப்பு இல்லாம பருகிறது ரொம்பவே நல்லது. தினமும் 1 ஸ்பூன் சியா விதைகளை ஊற வச்சு வாரத்துல 4 நாட்கள் காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும். இதை குடிக்கிறதுனால மலச்சிக்கல், வயிறு உபசம் நீங்கும். அது மட்டும் இல்லாம தொப்பை குறைய துவங்கும். உடல்ல உள்ள கெட்ட கொழுப்பு குறைஞ்சு செரிமான திறனை அதிகரிக்குது. அடுத்து வாய் துர்நாற்றத்தை சரி செஞ்சு பற்கள்ல உள்ள மஞ்சள் கரைகளை நீக்கி பற்கள் வெள்ளை வெள்ளேர்னு பளபளக்க உதவி புரியுது. இது உடல்ல உள்ள கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்களை அதிகரிக்கும் உதவி புரியுது. அடுத்து உடல் சோர்வு, உடல் அசதியை போக்கி இடுப்பு வலி, கை கால் வலி மற்றும் கழுத்து வலியை போக்க உதவி புரியுது. அடுத்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கிறது மட்டும் இல்லாம உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கவும் இதயம் தொடர்பான நோய்களை சரி செய்யவும் உதவி புரியுது. இதுல உள்ள அதிகப்படியான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்கள் உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஊறிய சியா விதைகளை பல்லுல கடிச்சு சாப்பிட்றப்ப பற்களுக்கு நல்ல வலிமை கிடைக்கும். இதுல அதிகம் உள்ள துந்தநாக சத்துக்கள் பற்கள்ல அதிகம் படிஞ்சிருக்க மஞ்சள் கரையை போக்குது. இதுல உள்ள பாஸ்பரஸ் பல்லுக்கு நல்ல உறுதியை கொடுக்கும். வாய் துர்நாற்றத்தையும் சரி செய்யும். அடுத்து தொப்பை மற்றும் உடல் எடையை குறைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில வெறும் வயிற்றுல இதை குடிச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. உடல் எடையை முழுவதுமே குறைக்காது. ரத்தத்துல உள்ள கொழுப்பை கரைச்சி வெளியேற்றும். தொப்பையும் கரையும். அடுத்து மலச்சிக்கலை சரி செய்யும். இதுல அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை 1 வாரம் தொடர்ந்து சாப்பிட்டா போதும். இதை வெறும் வயிற்றுல காலையில சாப்பிடலாம். அல்சர் பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்க இதை வெறும் வயிற்றுல சாப்பிட்றத தவிர்த்துட்டு காலை உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு இதை எடுத்துக்கலாம். இதை மதிய உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஆனா இரவு உணவுக்கு அப்புறம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா இது சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு நிறைஞ்ச உணவை கொடுக்கும். உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க இதை கட்டாயம் சேர்த்துக்கொள்வது நல்லது. உடல் எடையை குறைப்பதிலும் உடல் ஆற்றலை அதிகரிப்பதிலும் ரொம்பவே உதவி புரியுது. இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்கிறதுனால ஊட்டச்சத்துக்கள் இதய ஆரோக்கியத்துக்கு உதவி புரியுது. மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க தொடர்ந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட அதிக அளவு சியா விதைகளை எடுத்துக்கலாம். இதுவரை நம்ம வீடியோவில் வாய் துர்நாற்றத்தை நீக்கக்கூடியதும் மஞ்சள் கரையை போக்கக்கூடியதுமான ஓரல் கேரை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.